அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ற நம்பிக்கையோட உங்களை சந்திக்கின்றோம். உங்களுடைய அன்பர்கள் எல்லாருக்குமே சேனல் ஒன் பற்றிய தகவலை சொல்லுங்கள். சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? சரி, இது ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம், உலகத்தில் பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும், பல தடைகள் நம்மை சுற்றி இருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெற்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு பல விஷயங்களை, பல கண்டுபிடிப்புகளை தந்த ஐன்ஸ்டீன் அவர்கள் தன்னுடைய அறையிலே எப்பயுமே ஐசக் நியூட்டன் அவர்களுடைய பெரிய ஒரு படத்தை வைத்திருப்பாராம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த ஒளி பற்றிய ஆராய்ச்சியிலே அவருக்கு மிகவும் பெரிய அளவிலே உதவியது ஐசக் நியூட்டனுடைய ஆரம்பகால அவருடைய ஆராய்ச்சிகள். அதாவது சூரிய ஒளியை மையமாக வைத்து அதிலே பல வர்ணங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன் என்று சொல்வார்கள். பலர் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், ஐசக் நியூட்டன் என்பவர் ஆப்பிள் பழம் கிளை விழுகின்ற பொழுது அதை வைத்து உலகினுடைய புவியீர்ப்பு சக்தியைத்தான் அவர் கண்டுபிடித்தார் என்று. ஆனால் அதற்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் பேச போகின்றோம். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு வெற்றிகள் எல்லாவற்றையும் மட்டுமே நாங்கள் பார்த்திருப்போம். அந்த மனிதருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல சவால்கள், அந்த மனிதனுக்கும் அந்த சவால்களுக்கும் இடையிலான அந்த உறவு, இவற்றைத்தான் இன்றைய காணொளியிலே உங்களோடு தரப்போகின்றோம். ஐசக் நியூட்டன் அவருக்கும் அவருடைய பிரச்சனைகளும் எவ்வாறு இந்த உலகிலே அவர் சாதிப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதுதான் இந்த காணொளி. வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஐன்ஸ்டீனின் ஒளியை பற்றிய ஆராய்ச்சியும் பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சியும் நியூட்டன் அவரது காலகட்டங்களில் செய்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் மேற்கொண்டு புதிய சிந்தனையுடன் செய்யப்பட்டவை. சூரிய ஒளியில் பலவித வண்ணங்கள் உண்டு என்பதை கண்டுபிடித்தவர் நியூட்டன் தான். நியூட்டன் விதிகளை பற்றி பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்காத மாணவ மாணவியர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று உலகில் ராக்கெட் விடப்படுவது நியூட்டனின் 3வது விதியின் தத்துவத்தில் தான். பூமியை சுற்றி செயற்கைக்கோள் சுற்றி வருவது நியூட்டன் கண்டுபிடித்த புவியீர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில் தான். வான ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகின்ற நவீன டெலஸ்கோப்புகள் நியூட்டன் தயாரித்த ஒளிக்கதிர்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியுடைய டெலஸ்கோப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவைதான். கல்லூரிகளில் கற்பிக்கப்படும் கால்குலஸ் எனும் கணித முறையின் அடிப்படைகளை கண்டுபிடித்தவர்களில் இவரும் ஒருவர். விஞ்ஞானியாக இருந்தாலும் மத நம்பிக்கையும் பைபிளில் தீவிர பற்றும் நம்பிக்கையும் உடையவர் இவர். இத்தகைய புகழ்பெற்ற விஞ்ஞானியின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், 1642ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்தார். இவர் பிறந்ததும் இவர் இருந்த நிலைமையை பார்த்து பலரும் அந்த குழந்தை சில மணி நேரங்களுக்கு மேல் உயிர் வாழாது என்று அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், பிறக்க வேண்டிய நாளுக்கு சில மாதங்கள் முன்பே பிறந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமற்று காணப்பட்டது. இறைவனின் அருளால் அந்த குழந்தை நீண்ட வருடங்கள், 84 வருடங்கள் வாழ்ந்து உலகிற்கு பல அரிய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறது. நியூட்டனுக்கு நீண்ட வாழ்வு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல மனிதகுலம் கடமைப்பட்டிருக்கிறது. பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்த இவர் தாயின் மேற்பார்வையில் வளர்ந்தார். மேற்பார்வை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அரவணைப்பு என்று கூற முடியாது. காரணம், அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அதன் மூலம் பிறந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அக்கறை காட்டி வந்தார். இளமையில் படிப்பில் ஆரம்ப காலத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவனாகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் இவருடன் படித்த மாணவன் ஒருவன் இவரை தாக்க அவனுடன் சண்டையிட்டு ஜெயித்த நியூட்டன் அவனை படிப்பிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் படித்து வகுப்பின் சிறந்த மாணவராக ஆனார் என்று கூறப்படும் இந்த காலகட்டம் அவரது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின. படிப்புடன் புதிதாக சில கையால் செய்யும் பொருட்களை செய்து பார்த்தார். தண்ணீரால் இயங்கும் கடிகாரம், சூரிய வெளிச்சத்தில் இயங்கும் கடிகாரம் போன்ற பலவற்றை செய்தார். 1661ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜில் இருந்த ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து படித்தார். 1665ஆம் ஆண்டில் ஒருவிதமான பிளேக் நோய் அங்கு பரவியது. கல்லூரிகளை மூடிவிட்டு அங்கு படித்த மாணவர்களை அவரது வீட்டிற்கு போகச் சொன்னார்கள்.
சுமார் 2 வருட காலம் அவர் தான் பிறந்த ஓல்ஸ்தோப் என்னும் இடத்தில் உள்ள தனது வீட்டிலேயே தங்கியிருந்தார். அப்போது ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் மரத்தடியில் உட்கார்ந்து ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு ஆப்பிள் மரத்தில் இருந்து கீழே விழுவதைக் கண்டார். அந்த சம்பவம் அவரது சிந்தனையில் புவியீர்ப்பு சக்தியின் தன்மைகளை பற்றி ஆராய வைத்தது. ஏற்கனவே அரிஸ்டாட்டில், கலிலியோ போன்றவர்களின் கண்டுபிடிப்புகளை பற்றி படித்திருந்த அவர் கிரகங்கள் சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வருவதற்கும் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கும் புவியீர்ப்பு சக்தி எனும் தத்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உணர்ந்தார். அரிஸ்டாட்டலின் கருத்து தவறு என்று கலிலியோ கூறியதை இவரும் ஏற்றுக்கொண்டார். கலிலியோ செய்த இதர பரிசோதனைகளையும் கூர்ந்து ஆராய்ந்தார். இன்று மிகவும் உபயோகிக்கப்படும் நியூட்டனின் 3ஆம் விதிகள் என்னும் விதிகளை வடிவமைத்தார். ஒளி பற்றிய ஆராய்ச்சிகளையும் செய்தார். வெள்ளை நிற ஒளியில் பலவித வண்ணங்களும் கலந்திருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொன்னார். ஒளி என்பது அலைகள் மட்டுமல்ல, ஒளி என்பதில் சிறிய தூசு போன்ற பொருட்களும் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொன்னார். இந்த கருத்து இவரது காலகட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் ஐன்ஸ்டீனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட போது நியூட்டனின் ஒளி பற்றிய கருத்தும் விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டெலிஸ்கோப்பில் ஒளியை திசை மாற்றம் செய்யும் கண்ணாடியை உபயோகிப்பதற்கு பதிலாக ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியை உபயோகப்படுத்தி அதன் உபயோகத்தை மேலும் சிறப்பாக்கினார். விஞ்ஞானத் துறையில் கிடைத்த அங்கீகாரங்களை தவிர கேம்பிரிட்ஜ் பார்லிமென்ட் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரே ஒரு முறைதான் பார்லிமென்ட் கூட்டத்தில் கலந்து கொண்டு 1-2 வார்த்தைகளை மட்டுமே சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். தன்னுடைய 50வது வயதில் மனோவியாதியால் பாதிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சும் நடத்தைகளும் பலருக்கு ஆச்சரியத்தை தந்தன. ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியா இவ்வாறு பேசுகிறார், நடந்து கொள்கிறார் என்று பலரும் வியந்தார்கள். தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் தனக்கு எதிரிகளாகிவிட்டார்கள் என்றும் தனக்கு எதிராக சதி செய்து வருகிறார்கள் என்றும் எழுதினார். நியூட்டனின் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த விடயம் ஐரோப்பா நாடு முழுவதும் பரவியது. இந்த பாதிப்பிற்கு காரணம் நியூட்டன் பல வருடங்களாக ஓய்வின்றி, இரவில் சரியான தூக்கமின்றி உழைத்தது என்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த காலகட்டத்தில் நியூட்டன் பல வருடங்களாக தான் சிந்தித்து எழுதிய தகவல்கள் அடங்கிய காகிதங்களை ஒரு தீ விபத்தின் போது இழந்தது என்கின்றார்கள். மின்சார பல்ப் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. ஒரு மேசை மீது மெழுகுத்திரிகளை வைத்துக் கொண்டு எழுதுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் எழுதிவிட்டு எழுதிய காகிதங்களை மேசையின் மேல் வைத்துவிட்டு வீட்டின் உள்ளே வேறு இடத்தில் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்த போது அவர் வளர்த்த நாய் மேசையின் மேல் விரித்திருந்த மேசை விரிப்பின் கீழே தொங்கிக் கொண்டிருந்த துணியை கவ்வி இழுக்க அதன் விளைவாக எரிந்து கொண்டிருந்த மெழுகுதிரி எழுதி வைத்திருந்த காகிதத்தின் மேல் விழுந்து பற்றிக்கொள்ள தீ பரவி அருகில் இருந்த இதர காகித கட்டுக்களையும் எரித்து அழித்துவிட்டது. சுமார் 20 வருட உழைப்பு வீணாகி போனது. இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி, மன உளைச்சல் அவருக்கு மனோவியாதி ஏற்பட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் மற்றும் சிலர் அவர் ரகசியமாக செய்து வந்த ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றும் ரசவாத ஆராய்ச்சியின் விளைவாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். இந்த ஆராய்ச்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பாதரசத்தின் ஆவிகளை அவர் சுவாசித்திருக்க வாய்ப்பு இருந்ததால் அதன் விஷத்தன்மை அவரது மூளையை பாதித்து அவரது மனநிலையை பாதித்து இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். 1696ஆம் ஆண்டு அவருடைய மனோவியாதி மறைந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்தார். இந்த காலகட்டத்திற்கு பிறகு நாணயங்கள் தயாரிக்கும் அரசாங்க நிறுவனத்தில் உயர்ந்த பதவி வகித்தார். 1703ஆம் ஆண்டில் ராயல் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியை தனது இறுதி காலம் வரை வகித்தார். 1704ஆம் ஆண்டில் தன்னுடைய ஒளி சம்பந்தமான ஆராய்ச்சிகளை வெளியிட்டார். 1727ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் மறைந்தார். இவர் மறைந்த பிறகு அவரது தலைமுடியை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் அவரது தலைமுடியில் மிக அதிகமான அளவு பாதரச அளவு இருந்ததாக கண்டுபிடித்தார்கள். அதுவே அவரது மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இவ்வளவு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருந்த இவருக்கும் பல குறைபாடுகள். ஒன்று, தெற்றுவாய். பேசுகின்ற பொழுது தொடர்ந்து அவரால் பேச முடியாது. திக்கி திக்கித்தான் பேசுவார். இதன் காரணமாகவே அவர் பார்லிமென்ட் கூட்டங்களில் அதிகமாக பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. தன்னை தேடி வந்து பேசுபவர்களிடமும் பேசுவதை தவிர்த்தார். இதையும் தவிர வலிப்பு நோயினாலும் அவர் அவதிப்பட்டார். அவரிடம் காணப்பட்ட குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகள் அவருடைய சாதனைகளுக்கு தடையாக இருந்ததில்லை. விஞ்ஞானிகள் போற்றும் விஞ்ஞானியாக என்றும் அவர் மதிக்கப்படுவார், பாராட்டப்படுவார். பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைய விஷயங்களை அறிய நேர்ந்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்கின்ற ஆர்வம். ஒரு விடயத்தை இயற்றி எழுதிவிடலாம், ஆனால் ஒரு தகவலை தேடி எடுத்து அதனை வழங்குவது என்பது இலகுவானதில்லை. ஏனென்றால் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எங்கேயோ இருந்து இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் குறைகள் சாதனைக்கு தடையல்ல என்கின்ற ஒரு நூல். கமலநாதன் என்கின்ற ஒரு ஆசிரியர் இதனை தொகுத்து பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல
வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், விஞ்ஞானிகள் என அனைத்து துறைகளிலும் உள்ளவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை தவிர்த்து அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கின்ற விடயத்தை இந்த நூலிலே தந்திருக்கின்றார். வானதி பதிப்பகம் இதனை வெளியிட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டிலே முதற் பதிப்பாகவும் 2008ஆம் ஆண்டு 2வது பதிப்பாகவும் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது பிறப்பின் போதோ அல்லது பிற்காலத்திலோ தங்களுக்கு ஏற்பட்ட குறைபாடுகளை கண்டு மனம் தளர்ந்து போகாமல் அந்த குறைபாடுகளுடன் வாழ்ந்த அறிவியல், அரசியல், கலை, திரைப்படக்கலை, விளையாட்டு, எழுத்து, சமூக சேவை போன்ற பல துறைகளில் சாதனைகளை புரிந்தவர்களிடம் காணப்பட்ட குறைபாடுகளையும் அவர்கள் புரிந்த சாதனைகளையும் கூறுகிறது இந்த நூல் என்று குறிப்பிடுகின்றார் கமலநாதன். கமல்நாதன், அவருடைய இயற்பெயர் ரவீந்திரன். இவர் இன்னும் பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார். பயனுள்ள கட்டுரைகள், அதே போன்று பக்தி கட்டுரைகள், பயண கட்டுரைகள், சிறுகதைகள் என்று பலவிதமான படைப்புகளை பிரபல பத்திரிகைகளில் எழுதி வருகின்றார். இது கமல்நாதனுடைய தொகுப்பு. அவர் பல விடயங்களை தொகுத்திருக்கிறார். அவர் வெளிநாடு ஒன்றிற்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புடன் பல தகவல்களை சேகரித்து இதனை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு இலகுவான காரியம் அல்ல. உலகத்தில் தமிழ் பேசும் மக்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அனைவரையும் பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு விடயம். ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையை தருவதில் இந்த நூல் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கமல்நாதன் அவர்களுக்கு ஒரு சல்யூட், ஒரு வணக்கம். குறைகள் சாதனைகளுக்கு தடையில்லை என்கின்ற நூலில் இருந்துதான் இதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி.